ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட மீதமான பழைய சாதம் இருக்கா? அதை வச்சு மறுமறுப்பான மெதுவடையும் சூப்பரான வெண்பொங்கலும் செஞ்சு அலசத்தலாம் வாங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மீதமான பழைய சாதம் நான் 2 பேருக்கு அளவாக நான் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 150 கிராம் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கழுவிடுங்க. கழுவினதுக்கு அப்புறமா சாதத்தை இந்த பருப்பு கூடயே சேர்த்துக்கோங்க. இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சுங்க. இதோட ஏர்லாம் அடங்கினோடனே இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பும் சாதமும் நல்லா பூ மாதிரி வெந்திருக்குதுங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலையும் வரமிளகாவும் 4-5 கிள்ளி போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்குன இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினோடனே இதை பொங்கல் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொங்கல் நல்லா கிளறி விட்டு இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் எடுக்க விட்டுருங்க. ஏன்னா இப்போ நம்ம தாளித்து கொட்டினதுக்கப்புறம் மூடி போட்டோம்னா பொங்கல் ரொம்ப மணமாக இருக்கும். உடனே சாப்பிடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு, என்கிட்ட இப்போ முந்திரி இல்லை, அதனால் இதுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது மெதுவடை செய்யலாம். இதுக்கு 2 பேர் சாப்பிட்றதுக்கு அளவாக நான் பழைய சாதம் எடுத்திருக்கேன். நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுருந்தா கூட அந்த சாதத்தை வச்சு கூட நீங்கள் இந்த மெதுவடை செய்யலாம். இப்போ இந்த சாதத்தை கொஞ்சமாக மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்குறேங்க. 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன், அதனால் 1 கப் தயிர் சேர்த்துருக்கேன். தண்ணிக்கு பதிலாக தயிர் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு இப்போயே சேர்த்துக்கோங்க. ஏன்னா கல் உப்பு கரையாது இல்லைங்களா, அதனால் நான் முன்னாடியே சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா அரைச்சாச்சுங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன், பச்சரிசி மாவு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. மிளகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 4-5 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை, பொடியாக நறுக்குன இஞ்சி, கருவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் உப்பு முன்னாடியே சேர்க்கலின்னா இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா பிணைஞ்சி விட்ருங்க. இதை நம்ம ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. நமக்கு ஆயில் நல்லா சூடாகிருக்கு. இப்போ உளுந்து வடைக்கு போடுற மாதிரியே கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு நல்லா உருட்டிட்டு நடுவில் இந்த மாதிரி ஓட்டை போட்டு நம்ம ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதை 2 பக்கமும் நல்லா வேக வச்சுட்டு நல்லா நிறமாறினோன்னே எடுத்துருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பொரிச்சு எடுங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். ஃபஸ்ட்டு பேஜ் நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். மீதி உள்ள மாவையும் இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான மெதுவடை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வடை மேல் பக்கம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெண்பொங்கலும் மெதுவடையும் மீதமான பழைய சாதத்தில் தான் செஞ்சது அப்படின்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.